வணக்கம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான நோட்ல நான் ஆரம்பிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். எப்பயுமே நான் சொல்லிட்டு இருந்தேன், மார்க்கெட்ல கரெக்ஷன் இருக்கு, ஒரு டீப் கரெக்ஷன் இருக்குன்றது நான் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேர் கேட்டுட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, மார்க்கெட்டை பத்தி சூப்பர் டூப்பரா நீங்க பேசுறீங்க, மேல இருக்கு இது இருக்குன்றது. பட் கீழே கரெக்ஷன் வருது, எது நம்புறதுன்னு சொன்னால் பேசிக்கா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நான் சொல்லியிருந்தேன். நம்ம இப்படி எடுத்துக்கலாம், ஒரு கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அது இந்தியா சம்பந்தப்பட்ட கரெக்ஷன்ஸ் கிடையாது, வேற எங்கேயோ இருக்கிற ஒரு பிரச்சனை, ரைட்? அது மோஸ்டா யூஎஸ்ஆ இருக்கும், இல்ல சைனாவா இருக்கும். அண்ட் சைனாவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒன்று. ரெண்டாவது இயற்கை ப்ராப்ளம், அதாவது உலகத்துல இயற்கை சீற்றத்தால் இதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு சமாச்சாரம் டெக்னிக்கலி, ரைட்? அஸ்ட்ராலஜிக்கலி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த விஷயத்துல நான் உள்ள போகணும்னு நான் விருப்பப்படல. பட் அஸ்ட்ராலஜிக்கல் இது பிரகாரம் எடுத்துக்கிட்டேன்னா, நம்ம அந்த 60 year சைக்கிள் யூஸ் பண்ணுவோம். தமிழ் கேலண்டர்ல 60 வருஷம் கேலண்டர் இருக்கு. அதுல இந்த வருஷம் அக்னி வருஷம். அண்ட் அக்னி வருஷம் பயங்கர வெயில் இருக்கும்ன்றது ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸ். இது ஒன்று. ரெண்டாவது, இன்னொன்று சைட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல் நானோ எஃபெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வருஷம் வெயில் ஜாஸ்தியா இருக்கும் அண்ட் மழை வராதுன்றது சயின்டிஃபிக் ஸ்டடி, ரைட்? இதையும் நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தடையும் யூஸ் பண்ணால் இந்த வருஷம் பயங்கர டஃப்பா இருக்குன்றது ஒரு பரவலான கருத்து, ரைட்? லாஸ்ட் ஒரு 3-4 சைக்கிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 60 year சைக்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த டைம் இட் இஸ் ஆல்வேஸ் அ டஃப் பீரியட் டு பிரச்சனைகள் நிறைய உண்டு. சரி, நம்ம அந்த விஷயத்துல நம்ம உள்ள போக வேணாம், நம்ம ஆக்சுவல் மேட்டருக்கு உள்ள வரலாம். டெக்னிக்கலி நம்ம சார்ட், இந்தியா பொறுத்த வரைக்கும் சார்ட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் செம்ம புல்லிஷா இருக்கிறோம். அண்ட் எடுத்து பாருங்களேன், அந்த கைண்ட் ஆஃப் மணி நம்ம ஊர்ல வர்றது சாதாரண மணியா இருக்காது, பயங்கர பெருசா இருக்குன்றதான் எதிர்பார்க்கிறோம். 2030 நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளோட எக்கானமி அரௌண்ட் $10 trillion இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது உலகத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருமே நம்பிட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்தியாவோட கரண்ட் பொசிஷன் என்ன? அரௌண்ட் 3.75 3.6 அவ்வளோ ட்ரில்லியன்ல இருக்கிறோம். ஸோ இங்க இருந்து அடுத்த ஒரு 6 trillion நம்ம மேலே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 2.5 to 3 டைம், ரைட், மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போதும் வேற என்ன வேணும், ரைட்? த கைண்ட் ஆஃப் மணி விச் வி ஆர் சீயிங் இஸ் அன்திங்கபிள். இந்த அளவுக்கு நம்ம எக்கானமி வளருதுன்னு சொன்னால் உள்ள எவ்வளவு பணம் வரும்ன்றது யோசனை பண்ணி பாருங்க. ஸோ இந்த நிஃப்டியோட லெவல்ஸ் 24,000 23,000 ஆர் 25,000ன்றது ஒண்ணுமே கிடையாது. நம்ம அரௌண்ட் 2030க்குள்ள, ரைட், அரௌண்ட் அந்த டைமுக்குள்ள நிஃப்டி அரௌண்ட் 70,000 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, அவ்வளவு தூரம்லாம் நம்ம ப்ரிடிக்ஷன் போகணும். நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும்ன்றது நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட், மோஸ்ட் லைக்லி, ரைட், மோஸ்ட் லைக்லி எலெக்ஷனுக்குள்ள அரௌண்ட் 23,523 பக்கமா வரும்ன்றது நான் சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் இப்போ போல்டாவே நம்ம சொல்ல முடியும், மோஸ்ட் லைக்லி 24,000 பக்கமா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மே 30க்குள்ள எப்படியா இருந்தாலும் புது பார்ட்டி பதவி ஏற்றாகணும். அப்படி இருக்கும் போதும் 24,000 பாசிபிளா? ஏன்னா இந்த 22,000 கிராஸ் பண்றதுக்கு இவ்வளவு தடுமாறுதுன்னு சொன்னால் டெஃபினட்டா அது உடைச்சிச்சுன்னா எவ்வளவு தூரம் போகுன்றது யோசனை பண்ணி பாருங்க. ஒன்று. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டி பயங்கர அண்டர் பர்ஃபார்மிங்ஸ் இருந்துச்சு. ஸோ டே சார்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மோர் லைக்லி ஃபார் ஒரு சின்ன கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஹெச்டிஎஃப்சி அண்ட் கோடெக் பேங்க் டவுன் சைடு ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குன்றது. பட் இன்னொன்று விஷயம், நான் இப்படி வரேன், சம்வேர் அரௌண்ட் April 15th பக்கமா மேல 3,000 பாயிண்ட்ஸ் கரண்ட் லெவல்ல இருந்து 3,000 பாயிண்ட்ஸ் அப் போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவு தூரம்? 49,700 720 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அப்ப நம்ம இருக்கிறது பிப்ரவரி விட்டுருங்க, மார்ச் ஏப்ரல், ரைட், 2 மாசத்துல க்ளோஸ் அபவுட் 40-45 ட்ரேடிங் டேஸ்ல நம்ம ஒரு 3,000 பாயிண்ட், 3,000 3,200 பாயிண்ட் அப்சைடுன்னு சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது, ரைட்? பயங்கரமான மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க இப்படி எடுத்து பாருங்களேன், எல்லா பேங்க்ஸ் எல்லாம் கரெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. கரெக்ஷன்ஸ் போயிட்டு அது ஒரு பேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அங்க மேல ரிவர்ஸ் ஆகுறது எவ்வளவு நேரம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்க, ரைட்?
ஸோ வாங்க நம்ம வந்து சார்ட்டை பார்த்துட்டு நம்ம டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியோட வீக்லி சார்ட். நீங்கள் வீக்லி சார்ட்டை எடுத்து பாருங்கள். போன வாரம் வந்து ஒரு ப்ரீவியஸ் ஹையோட ஜாஸ்தி க்ளோஸ் ஆகிருக்கு. முக்கியமான விஷயம், ரைட்? இதுக்கு முந்தின அந்த ஹை வந்து 22,198. இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 22,145, 149, ரைட்? ஹையோட க்ளோஸ் ஆகல, பட் க்ளோசிங் பேசிஸ்ல எடுத்துக்கிட்டா இதான் வந்து ஹையஸ்ட் க்ளோசிங் பேசிஸ். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் ஏ மீனிங்ஃபுல் லெவல். இந்த லெவலை வந்து ரைட் நவ் நம்ம வந்து இந்த ஸ்விங்கோட வீக்லி சார்ட்டுக்கு பதிலாக டெய்லி சார்ட் நம்ம போட்டால் அவங்களுக்கு கிளாரிட்டி இன்னும் இருக்கும், புரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டெய்லி சார்ட்டு. டெய்லி சார்ட்டில் இந்த ஸ்விங்குக்கு நம்ம வந்து ஃபிபனாச்சி போட்டு பார்த்தால் இதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இது நம்மளோட செகண்ட் டார்கெட்டாக இருக்கும், ரைட்? இப்போ இது இம்மீடியட் சொல்யூஷன். 22,700 லெவல் எப்போ வரும் நம்ம அதை பற்றி லேட்டர் டிஸ்கஸ் பண்ணலாம். லேட்டஸ்ட் ஸ்விங் என்னதுன்னு சொன்னால் இந்த ஹை, இந்த லோ, இதுதான் வந்து நான் எதிர்பார்க்குற ஒரு லெவல். 22,450, 460 ஆர் 500 அந்த லெவல் இமீடியட்டாக அடுத்த ஒரு மேபி ஒரு 1 வீக்குள்ள வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ப்ரொவைடட், மறுபடியும் நான் யூஸ் பண்ற வார்த்தை ப்ரொவைடட், இந்த லெவலை வந்து கிராஸ் பண்ணும். 22,272 ஆர் 22,300 லெவலை கிராஸ் பண்ணும். நான் என் வீடியோவில் வந்து அடிக்கடி நான் சொல்கிற லெவல்ஸ் வந்து 22,300 கிராஸ் பண்ணி க்ளோசிங் பேசிஸில் நிற்கட்டும். 22,500 and 700 ஈஸியாக டச் ஆகும்னு சொன்னது இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ். அந்த 22,700, 750, 780 அந்த ஜோனில் வந்து மல்டிபிள் ஃபிபனாச்சிஸ் லெவல் இருக்கிறனால டெஃபினட்டாக வந்து அப்சைடு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ரேதர் தென் ஆன் தி டவுன் சைடு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேங்க் நிஃப்டியோட டே சார்ட். இந்த டே சார்ட்டில் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ இந்த லெவலை வந்து அப்சைடில் வந்து க்ளோஸ் ஆகணும். 47,200 லெவலுக்கு மேலே க்ளோசிங் பேசிஸில் வந்து நிற்கணும். அட்லீஸ்ட் 2 கன்சிக்யூட்டிவ் டேஸ் நிற்குதுன்னு சொன்னால் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து வீக்லி சார்ட். வீக்லி சார்ட்டில் அந்த லைன் அப்படியே இருக்கட்டும், சரியா? வீக்லி சார்ட்டில் ஒரு ஜோன், இந்த ஜோன் ஆல்மோஸ்ட் 4 வாரமாக வந்து கன்சாலிடேஷன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ 4 வாரமாக கன்சாலிடேஷன் ஆச்சுன்னு சொன்னால் சப்போஸ் நிஃப்டி, அதாவது பேங்க் நிஃப்டி 47,200க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். நான் ஃபிபனாச்சி லெவல்ஸ் நான் போடுறேன், ரீசன்ட் ஸ்விங்குக்கான லெவல்ஸ் நான் போடுறேன். இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி இலக்கு, ரைட்? இன்னொன்று இலக்கு என்னதுன்னு சொன்னால் இந்த பாக்ஸை எடுத்துடுறேன் ஸோ தட் உங்களுக்கு வந்து கிளாரிட்டிஸ் இருக்கட்டும். இதான் வந்து நம்மளோட ரெண்டாவது ஸ்விங். இந்த லெவலில் தான் வந்து நான் பேசுறது, ரைட்? அந்த லெவல் வந்து 50,900 இருந்து நான் 49,700 சொன்னது. அப்ராக்சிமேட்லி அபவுட் 90% ஆஃப் தட் டார்கெட் ரீச் ஆகும், இல்லை 85% ஆஃப் தட் டார்கெட் ரீச் ஆகும். இதுதான் வந்து பேசிஸ், ரைட்? ஏன் அந்த பேசிஸ்ன்னு சொன்னால் டீப் கரெக்ஷன்ஸ் ஆச்சு. இந்த கடைசியாக வந்த ஸ்விங் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து அரவுண்ட் 61% வந்து கீழே வந்துச்சு. இன்ஃபேக்ட் 61% வந்து கீழே உடைக்கும் போதும் அப்சைடு வந்து 100% டார்கெட் அச்சீவ் ஆகாது, முக்கால்வாசி தான் அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சரி, இது ரெண்டும் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணியாச்சு. அப்படியே வந்து செக்டர் அனாலிசிஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம்.
செக்டர் அனாலிசிஸ்ல 2 செக்டர், ரைட், ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. எஃப்எம்சிஜி ஒன்று. எஃப்எம்சிஜி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு கரெக்ஷன்ஸ் ஆகி நீங்க வந்து எடுத்து பாருங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 6 வாரம் கரெக்ஷன் ஆகி ஃபர்ஸ்ட் போன வாரம் தான் வந்து கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்துருக்கு. இது வந்து ரிவர்ஸ் எல்லாம் அப்சைட் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கா? எஸ், அப்சைட் போகிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. இது வீக்லி பேசிஸ்ல நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பை பண்ணலாம். இப்போ வந்து கேட்கலாம், எஃப்எம்சிஜியில் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது? எல்லாத்துக்கும் எஃப்எம்சிஜின்னு சொன்னோடனே டப்புன்னு ஞாபகம் வருது வந்து 2 தான். ஹிந்துஸ்தான் ஹெச்யூஎல், இன்னொன்று வந்து ஐடிசி, ரைட். எல்லாருமே நிறைய பேர் வந்து ஐடிசி வாங்கலாமான்றது கேட்டுட்டு இருக்காங்க. பட் நான் வந்து ஐடிசியை அவாய்ட் பண்ணுங்கன்றது நான் சொல்லிட்டு இருக்கேன். ஐடிசி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஐடிசியோட சார்ட்டு. வீக்லி சார்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ப்ராபப்ளி ஒரு புல் பேக் வேணா வரலாம், ரைட். இது வந்து நீங்கள் வீக்லி சார்ட்டை பார்க்குறதோட மந்த்லி சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். டம் கிடையாது. இது வந்து இன்னமும் கரெக்ஷன் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ சம்வேர் அரௌண்ட் 380, 385 வரைக்கும் மினிமம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பார்த்து டிசிஷன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எந்த ஸ்டாக் வாங்கலாம்? ப்ராபப்ளி நீங்கள் வந்து டாடா கன்சியூமர் நீங்கள் பார்க்கலாம், காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம், நெஸ்லே ரொம்ப நல்லா இருக்குது, ரைட். இது வந்து சம் ஆஃப் த ஹிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். பிரிட்டானியா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ஹிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். இந்த சார்ட் எல்லாம் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு வந்து கிளாரிட்டிஸ் வரும். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க. டெஃபினட்டா அடுத்த வாரம் நிறைய சார்ட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சந்தேகம் இருந்துச்சுனால் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட சந்தேகத்தை போடுங்க, டெஃபினட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.